கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தியிலே அஞ்ச வேண்டாம் என்ற வார்த்தையை அடிக்கடி அவர் பயன்படுத்துகின்றார். அதற்கு அடுத்த நிலையிலே யோவான் நற்செய்தியிலே குறிப்பாக உயிர்த்த ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அச்சம் என்பதுதான் ஒருவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அச்சம் தவிர்த்து வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர். அந்த வகையிலே தான் அஞ்சாதீர்கள் என்ற வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு இந்த நற்செய்தியிலே நமக்கு சொல்கின்றார். ஏன் அஞ்சாதீர்கள் என்ற அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு 2 உதாரணங்களை கொடுக்கின்றார். யாருக்கு நாம் அஞ்ச வேண்டும், யாருக்கு நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நமக்கு உணர்த்துகிறார். அஞ்ச வேண்டும் என்பது யாருக்கு என்று சொன்னால் கடவுளுக்காக மட்டும்தான் நாம் அஞ்ச வேண்டும், மனிதர்களுக்கு அல்ல என்பதை ஆண்டவர் உணர்த்துகின்றார். ஏன் அஞ்ச வேண்டாம்? காரணம், கடவுள் நம்மை அந்த அளவுக்கு உயர்வாக வைத்திருக்கிறார், அந்த அளவுக்கு நம்மை காத்து வருகின்றார், அந்த அளவுக்கு நம்மை பராமரிக்கின்றார். அதற்கு 2 உதாரணங்களை ஆண்டவர் சொல்கின்றார். ஒன்று சிட்டுக்குருவிகள். அன்புக்குரியவர்களே, காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பது இல்லையா? அதில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. சிட்டுக்குருவிகள் என்பது யாரும் கண்டுகொள்ளாத ஒரு உயிரினம், எவருக்கும் அது கட்டுப்பட்டில்லாத ஒரு உயிரினம், யாரையும் நம்பி தேடி செல்லாத ஒரு உயிரினம். இந்த ஒரு உயிரினம் என்பது அவர்களுடைய சந்தைகளிலே அதை கடையிலே வாங்குகின்ற பொழுது ஒரு காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் என்று சொன்னால் அந்த 2 சிட்டுக்குருவிகளோடு சேர்த்து 3வது ஒன்றை கொடுப்பார்கள். இப்பொழுதெல்லாம் இந்த காய்கறி கடைகளிலே நாம் வாங்குகின்ற பொழுது கொசுறு என்று சொல்வார்கள். எனவே அந்த தலை, இலை இதையெல்லாம் சேர்த்து நமக்கு கொடுப்பார்களே, அதே போன்று எக்ஸ்ட்ரா ஆடட் இன்னொன்று என்று கொடுப்பது அவர்களுடைய வழக்கம், அது வியாபாரம். இப்படி ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்கிறார்களே, அதை கூட கடவுள் என்ன செய்கின்றார்? பராமரிக்கின்றார். அந்த சிட்டுக்குருவி கூட கீழே விழாமல் அவர் காக்கின்றார். அப்படி என்றால் பாருங்கள், எதையும் ஆண்டவருடைய பராமரிப்பிலிருந்து நாம் எடுத்து விட முடியாது. கடவுளுடைய கண் வழியாக நாம் இந்த பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை அந்த சாதாரண ஒரு சின்ன ஒரு சிட்டுக்குருவி என்பது ஒரு கொசுறு, அந்த ஒரு சிட்டுக்குருவி கூட இறைவனில் அது இருக்கிறது என்பதை உணர்த்துகிறார். அப்படி இருக்க நீங்கள் எல்லாம் யார்? இந்த சாதாரண எக்ஸ்ட்ரா இந்த சிட்டுக்குருவியை விட பல மடங்கு நீங்கள் உயர்ந்தவர்கள், மேலானவர்கள். அப்படி இருக்க இந்த ஒரு மானிட பிறவி, மனித பிறவி, இறைவனுடைய பிள்ளைகளை கடவுள் எவ்வளவுதான் அதிகமாக பாதுகாக்க மாட்டாரா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. 2வது உதாரணமாக ஆண்டவர் சொன்ன அந்த உதாரணம் தலைமுடி. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கூட இந்த தலைமுடி என்பது தலையில் இருக்கின்ற வரைக்கும் தான். ஆனால் அந்த முடி கீழே விழுந்து விட்டால் அன்புக்குரியவர்களே, அது எந்த ஒரு மதிப்பும் எந்த ஒரு கவனிப்பும் இல்லாமல் போவதை பார்க்கின்றோம். ஆக இந்த தலைமுடி ஆண்டவர் அதை கூட எண்ணி வைத்திருக்கின்றார், அது கூட அவருடைய பராமரிப்பின்றி கீழே விழாது என்ற ஒரு உச்சகட்டமான ஒரு ஒப்புமையை அங்கே பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் அஞ்ச வேண்டாம். கடவுள் தூங்கவில்லை, கடவுள் தொலைவில் இல்லை, கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நம்முடன் இருக்கின்றார். எனவே அவருடைய பராமரிப்பு, பாதுகாப்பு என்பது தொடர்ந்து நம்மிடம் வருகிறது. இதைத்தான் இஸ்ராயல் மக்கள் பார்க்க மறுத்தார்கள், ஏற்க அவர்கள் மறுத்தார்கள். அவர்களோடு 40 ஆண்டுகள் பயணம் செய்தார் இறைவன். ஆனால் அவர்களுடைய தேவைகளிலெல்லாம் இறைவனை அவர்கள் தேடுகிறார்கள், சாடுகிறார்கள். அவர்கள் இறைவன் எங்கே என்று கேட்கின்றார்கள். இறைவன் அவர்களோடு இருக்கின்றார். 40 ஆண்டு பயணமாக அவர்களோடு தொடர்ந்து வந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே கடவுள் நாம் பார்க்கின்ற வகையில் இல்லை என்றாலும் நம்மை காக்கின்ற வகையிலே இருக்கின்றார்
என்பதை உணர்ந்தவர்களாக சிட்டுக்குருவிகளை காப்பாற்றுகின்ற இறைவன், சாதாரண புல் பூண்டுகளை எல்லாம் அழகாக அணிவிக்கின்ற இறைவன், நம்முடைய தலைமுடி கூட அவருடைய அனுமதியின்றி கீழே விழாது காக்கின்ற இறைவன் என்னை காக்க மாட்டாரா என்ற ஒரு நம்பிக்கையோடு நிறைவோடு நாம் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து பங்கெடுப்போம். இறை ஆற்றலையும் பாதுகாப்பின் உரிமையையும் நம்பிக்கையையும் உத்தரவாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.